கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதீப். சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி டெம்பா பவுமாவோட ஒரு ஃபேமஸ் கோட்ஸ் ஒன்று இருக்குது சார். பவுமா அப்படின்ற நேமே வந்து ஒரு நம்பிக்கை தான். ஹோப் ஃபார் மை கம்யூனிட்டி, ஹோப் ஃபார் மை கண்ட்ரி அப்படின்னு நான் சொல்லியிருந்தாரு. ஹோப் ஃபார் மை சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. 27 வருடம் பயங்கரமான உழைப்புகள் இருந்திருக்கு. அந்த கடந்த கால பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினாலும் இன்றைக்கி பவுமா வந்து ஒரு கப்பை வந்து லிஃப்ட் பண்ணிட்டார். தருணம் எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்க்குறப்ப? பிரதீப், நம்ம இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விமான விபத்து ஒன்று நடந்திருக்கு. அது வந்து எப்படி அந்த அந்த வலி வந்து எப்படி அதை விவரிக்கிறதுனே தெரியல. நம்ம அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டாம். அதில் உயிரிழந்த அந்த சகோதர சகோதரிகளுக்கு நம்மளோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கலாம். அந்த அந்த ஃபேமிலிக்கு நம்மளுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுட்டு நம்ம இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம். ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அது அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டில் இந்த இன்டர்வியூ, இந்த மேட்ச்சு, இதை பற்றி நம்ம பேச போகிறோங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஹேவிங் செட் தட், இந்த உட்காந்த அந்த வேலையை நம்ம பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் பிரதீப், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மயிர் கூச்சரியம் தருணமாக தான் நான் பார்த்தேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அடிக்கும்போது கேப்டன் வந்து ஒரு பிளாக். எப்பேற்பட்ட ஒரு அந்த அப்பார்த்தைட் காலத்துலலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு அடக்குமுறையெல்லாம் இருந்து வந்த ஒரு இனம். அந்த 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 டீமை வந்து, அந்த கிரிக்கெட் டீமை வந்து லீட் பண்ண வந்து அவங்களுக்கு ஒரு ட்ராஃபியும் அடித்து கொடுத்து வேர்ல்டு கப் அடித்து கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் அதாவது நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த விக்ட்ரி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதே இது ஒரு இந்தியாவில் நம்ம ஜெயிச்சிருந்தாலோ, இல்லை இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டோ, ஈவன் இன் ஐபிஎல்லில் ஜெயிச்சிருந்தாலோ, நம்ம வந்து வானத்தை வில்லா வளைச்சி மணலை கயிறா திரிச்சு ரோட்டில் ஓடி தலையில் பலூன் கட்டின்னு போய் குதிச்சு அப்படிலாம் ஏதாவது இருந்ததா பார்த்தீங்களா? எதுவுமே இல்லை சார். ரொம்ப சிம்பிள். என்ன அழகாக, என்ன டீசெண்டாக, அந்த கண்ணீர் கூட எந்த அளவுக்கு வெளியில் வரணுமோ அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு சீன் காட்டுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அதில். அந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷனை கூட அந்த கண்ட்ரோல்டாக எந்த அளவுக்கு அதை வச்சுக்கணுமோ அப்படி பண்ணினது வந்து, அது பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற அந்த மகத்துவத்துக்குள்ளே நம்ம கவனம் போகுதே தவிர, அங்கே இருக்கிற அந்த ஆடம்பரமான குதூகலத்துக்காக அதுக்குள்ளே நமக்கு கவனம் போகாத மாதிரி அது சிங்க் ஆச்சு, நம்மளுக்குள்ளே உள்ளே இறங்கிச்சு அந்த வெற்றிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆஸ்திரேலியாலாம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கப்புன்னு வரும்போது அவங்க வந்து ஹார்ட் கோர் ஃபைட்டர்ஸ். அவங்கள நீங்கள் பீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹிமாலய குவாலிட்டி வேணும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு பர்சிஸ்டன்ஸ் இருக்கணும், நிற்கணும். அந்த மாதிரி நிற்கக்கூடிய ஒரு திறமை இருந்தால் தான் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமை வந்து நீங்கள் ஃபைனல்ஸ்லாம் ஜெயிக்க முடியும். அது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இருக்கிற ஒரு டீமை அவங்க ஜெயிச்சதுங்கிறது எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு பேசுகிறப்பவே சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு ஜோக்கர்ஸ் டீம் தான். அவங்க ஃபைனல் வரைக்கும் போவாங்க, செமிஃபைனலில் கோட்டை விட்டுருவாங்க, அதை ஃபைனலில் போனாலும் கோட்டை விட்டுருவாங்க. அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரியான ஜாம்பவான்ஸ் இருக்கிற டீம், ஹேசில்வுட், ஸ்டார்க்கு, கமெண்ட்ஸ் மாதிரியான ஒருத்தரோட எப்படி இந்த ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த நரேட்டிவ் உடச்சிட்டாங்கல்ல சார் சவுத் ஆஃப்ரிக்கா? உடைச்சாங்க, டெஃபினட்டாக உடைச்சாங்க. அது உடைக்கிறதுக்கு வந்து இந்த டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி ஆடணுங்கிறது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை உடைக்க முடியும். நீங்கள் இவ்வளோ நாள் வந்து அவங்க வந்து அந்த சோக்கர்ஸுங்கிறது வந்து என்னமோ தெரிஞ்சோ தெரியாமலோ அது அவங்க மேலே ஒட்டிக்கிச்சு. நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து 98 ஒரு வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடித்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 27 வருஷம் இதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக ஆரம்பத்தில் சொன்னீங்க, 27 வருஷம் தவத்துக்கு அப்புறம் இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த 27 வருஷத்தில் அவங்க வந்து அந்த நாக் அவுட் ஸ்டேஜுக்கு வருதோ, இல்லை அந்த ஃபைனல்ஸில் போய் எட்டி பார்த்து முட்டி மோதுறதோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து அவங்கள காலை பிடிச்சி இழுத்துட்டே தான் இருந்திருக்கு. அதாவது அது அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி ஃபார் அந்த ஆப்போனண்ட் டீம் வந்து இவங்களோட பெட்டராக பண்ணுற மாதிரி இருந்தது. நீங்கள் அவங்க ஃபைனல்ஸ் போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த 2024 T20 வேர்ல்டு கப் எடுத்துப்பாங்களேன், அதில் வந்து அவங்க தோத்தது என்ன, 7 ரனில் தோத்தாங்க இந்தியா கிட்ட. 19.5 ஓவர்ஸ் ஆடினாங்க. 20 ஓவர்ஸ் மேட்ச்சில் 19.5 ஓவர்ஸ் ஆடினாங்க. 20th ஓவரில் 5th பால் தான் அவுட்டு. அந்த 5th பாலுக்கு முன்னாடி அவங்க கையில் 2 பால் இருந்தது. அடிக்க வேண்டியது 7 ரன் தான். அந்த 2 பாலில் இட் வாஸ் ஒன்லி அ மேட்டர் ஆஃப் 1 ஸ்ட்ரோக். ஒரு 6 அடிச்சுட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறதுங்கிறது அதுக்கு டைம் இருந்தது அவங்களுக்கு. பண்ணல. அதனால அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு அவங்கள வந்து பிடிச்சி இழுத்துருக்கு. அது
போதும், இதுக்கு மேலே உங்களை இழுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்தியும் சரி நான் இனிமேல் உங்களுக்கு ஒன்றும் பண்ணப்பா, நீங்கள் அனுபவிங்க, என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது. சரி, இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து அவங்க வந்து எப்பயுமே வந்து தே ஆர் குட் பிளேயர்ஸ், தே ஆர் குட் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு டீமாக தான் எப்பயுமே இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களால அந்த கப்பை வந்து எடுக்கவே முடியல. ஃபைனல் முக்கியமான மேட்ச் எல்லாமே கோட்டை விட்டாங்க. அதை இந்த மேட்ச்சில் என்ன பண்ணாங்க சார்? அதை உடைக்கிறதுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா என்ன பண்ணாங்க? அவங்ககிட்ட என்ன ஒரு அந்த பிளேயர்ஸ் கிட்ட நீங்கள் பார்க்குறப்ப என்ன தெரிஞ்சிச்சு? எக்ஸலண்ட் கொஸ்டின். இதுதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து நம்மளை மாதிரி இந்த மாதிரி ஒரு பேசுறதுல வந்து ஸ்கோர் புக் அப்போ நீங்கள் பார்த்துடலாம். நாளைக்கு இன்றைக்கி இல்லாட்டா கூட நாளைக்கு பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் படிச்சிடலாம். பட் என்ன ஏதுங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசுகிறோம். நம்ம ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்டை இல்லைன்னே வச்சுக்கோங்களேன். பட் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசுகிறோம். இதில் வேறு ஒன்றும் இல்லை, டெஸ்ட் கிரிக்கெட் ஆடினாங்க. ஓகே, அவ்வளோதான். பாட்டம் ஒரே லைனில் அது முடிக்கணும்னா சவுத் ஆஃப்ரிக்கா பிளேடு டெஸ்ட் கிரிக்கெட். வாட் யூ மீன் பை டெஸ்ட் கிரிக்கெட்? அதை என்ன? ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் டு யூ. மார்க்கரமோட இன்னிங்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பால் ஏரில் ஆடலுங்க, ஒரு பால் கூட ஏரில் ஆடல. 370 பால், 370 நிமிஷம் ஆடி இருக்காரு, 136 பால். ஓகே, அவருடைய நீங்கள் ஸ்ட்ரைக் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு பார்க்கும்போது நல்ல ஸ்ட்ரைக் ரேட் தான், டீசெண்டாக தான் ஆடி இருக்காரு. ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆக்குப்பை க்ரீஸ் ஆக்குப்பைனது டைம் இருக்குது பார்த்தீங்களா, 370 நிமிஷம். இன்றைக்கி எத்தனை பேர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 370 நிமிஷம் க்ரீஸ் ஆக்குப்பை பண்ணுறாங்க? ஒரு ஆள் எனக்கு காட்டுங்க பார்க்கலாம். அடிப்பாங்க, ரன் அடிக்கிறவங்க இருக்காங்க, செஞ்சுரி அடிக்கிறவங்க இருக்காங்க, 150 அடிக்கிறாங்க, 200 அடிக்கிறவங்களாம் இருக்காங்க. பட் நீங்கள் இவர் அடித்த இந்த ரன்னுக்கு 370 நிமிஷம் ஆக்குப்பை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை, ஒரு டெஸ்ட் பேட்டரி இன்னைக்கு காமிங்க பார்க்கலாம். கிடையவே கிடையாது. அந்த மாதிரி கேம் இல்லை. அந்த மாதிரி கேம் இன்னும் சாகலை, அது இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணார் இன்றைக்கி. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 விக்கெட்டுங்க ரபாடா. ஒரு போலர் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் விக்கெட் எடுக்கணும். ஆப்போனண்ட்டோட 20 விக்கெட்டை எடுத்தால் தான் நீங்கள் டெஸ்ட் கிரிக்கெட் ஜெயிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தியரி தான் இது. அந்த 20 விக்கெட்டில் 9 விக்கெட் எடுத்திருக்கிற ரபாடாவுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கப்படாத ஒரு சுச்சுவேஷன். அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போது அதை மீறி ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னா அது எப்பேற்பட்ட ஒரு சாதனையாக இருக்கும். பேசாமல் படத்தில் தான் சார் 0 to ஹீரோ அப்படின்றது வந்து நடக்கும். ஒரு 3 நாளில் 0 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில், அடுத்து 136 அப்படின்றப்ப அது அப்ளிகேஷன். அதை தான் நான் சொல்ல வரேன். எந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்தது அப்படின்னா அப்ளிகேஷன். அடுத்தது வாங்க பவுமாவுக்கு வாங்க. பவுமா வந்து அதாவது அவருக்கு வந்து ஒரு ஸ்ப்ரெயின் இருக்குது, அவரால் ஓட முடியல. இப்போல்லாம் வந்து பை ரன்னர் கான்செப்ட் கிடையாது, ஐசிசியில் எடுத்துட்டாங்க அது. ஸோ பை ரன்னர் கிடையாது, நீங்கள் தான் ஓடி ஆகணும். பட் உங்களால் ஓட முடியல. நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ரிட்டையர் ஆகிடுவாங்க, அடுத்த பேட்ஸ்மேன் வந்து ஆடுவாங்க. திருப்பி இவர் கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் இவர் வந்து ஆடலாம். போகவே இல்லைங்க அவர் உள்ள. மொமெண்டம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். அந்த மொமெண்டம் மிஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை, இன்னும் பச்சையாக சொல்லணும்னா அவரோட பேட்ஸ்மேன் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதை ஓப்பனாக ஒத்துக்கணும் நம்ம. அது அவங்க ஒத்துக்காமல் இருக்கலாம், பட் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் மேலே அவருக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. நான் பண்ணணும்டா, ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 36 ரன் பியூட்டிஃபுல்லாக ஆடினார் அவர். நான் பண்ணணும், நான் இருந்து காமிக்கணும், நான் வந்து செட் பண்ணி காமிக்கணும். ஐ ஹாவ் டு செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற அந்த வெறி அவருக்கு இருந்ததுனால அவர் வந்து நான் உள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடினார். இன்னொரு காரணம் இருக்குது அதில். ஏன்னா இது அடித்து ஆட வேண்டிய கேம் இல்லை. நீங்கள் அடித்து ஆட வேண்டிய கேமாக இருந்தால் ப்ராபப்ளி அவரால் நின்று இருக்க முடியாது. ஒட்டி ஆட வேண்டிய கேமு. க்ரீஸ்லேயே தான் நின்று ஆடினார். ஏறி வந்து ஒரு டான்சிங் டவுன் த விக்கெட் ஆடுறது, ரிஸ்டி ஒரு இது ஃப்ளிக்குக்கு போகிறது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸ்ட்ரெயிட் ஸ்டம்ப் லைன் பாலா பேட்டில் ஆடு, அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்போ அவுட் சைடு லெக் ஸ்டம்போ தான் பேசாமல் வேடிக்கை போரு. இவ்வளோ தான் அவர் பண்ணார். அவர் பெருசாக ஒன்றும் பண்ணலை. அவர் ஆடினது பூரா டிசிப்ளின்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் கிரிக்கெட் பேட்டிங். அவ்வளோதான் அவர் பண்ணார். அதில் வந்து அந்த அந்த ரோல் எடுத்தது, அந்த பொறுப்பை எடுத்து பண்ணினதுங்கிறது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஐடன் மார்க்ரம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரோக் பிளேயர். அவருக்கு வந்து ஒரு வேளை அதர் எண்டில் இருக்கிறவங்க 2 ஸ்ட்ரோக் அடித்தா ஹி வுட் ஹவ் ஆட்டோமேட்டிக்கலி காட் டெம்ப்டட். எஸ், அதை அவர் நெகேட் பண்ணார் பவுமா. இந்த பாயிண்ட் வந்து நிறைய பேர் இப்போ 136 மார்கனோட 136க்கு பவுமாவோட 60 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் கைடிங் ஃபேக்டர். ஓகே, அவர் வந்து அந்த ஏன்னா உங்களுக்கு வந்து எனி பேட்ஸ்மேன் ஃபார் தட் மேட்டர் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்மளை அறியாமல் ஒன்று வரும். மார்க்கரமுக்கே வந்தது. எங்கே வந்ததுன்னா 6 ரன் அடிச்சா விக்டரின்னு வந்தோடனே அது அவர் ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு அவருக்கு. ஏரில் ஆட்டார் பார்த்தீங்களா, ஏரில் ஆடினார். அது வந்து தன்னை அறியாமல் ஒரு பேட்ஸ்மேனுக்குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயம். அதை 2 இருக்கிறவன் 2 4 3 4 ஒரு ஓவர்லேயே இல்லை ஒரு 2 ஓவரில் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவனோட ஸ்ட்ரோக் அவனுக்கு அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால்
ஆட்டோமேட்டிக்காக அது இட் வில் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆன் மீ. நான் அது உடனே அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்கு போவேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ரோக்குக்கு போக முடியாத மாதிரி மெச்சூரிட்டி லெவல் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்காது. அட்லீஸ்ட் 90% பேட்ஸ்மேனுக்கு இருக்காது. அதை 2 அடிக்கிறவன் அடிச்சிட்டான்னா நம்மளை எனக்கும் அடிக்க முடியும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக, அல்லது ஈஸியாக அடிக்கக்கூடிய அளவில் தான் இந்த போலிங் இருக்குது, அதனால் நம்மளும் அதை யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக அவங்க ஸ்ட்ரோக்கு போவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரோக்கு மார்க்கரமை போகவே விடாமல் அதர் எண்டில் ராக் சாலிடாக இவர் நின்னது இருக்கு பாருங்கள். அது வந்து இன்டைரக்டாக மார்க்கரமை வந்து தலை குனிஞ்சு ஆட வச்சுது. தலையை குனிஞ்சு தான் ஆடினார். ஒரு பால் ஏரில் போடல, எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்கலை. அதாவது அந்த போலர்ஸை போட்டு என்ன சொல்கிறது, அவங்கள வந்து கடுப்படிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம பாஷையில் சொல்லணும்னா வெறுப்பேற்றுறதுங்கிறதுனா என்னங்கிறத பண்ணார். இதை அவங்க ஏற்கனவே இவங்களுக்கு பண்ணாங்க, ஸ்டார்க்கும் ஹேசல்வுட்டும் இவங்களுக்கு பண்ணினது தான். அப்போ தான் வந்து ஸ்டார்க் அண்ட் ஹேசல்வுட்டோட இன்னிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப க்ரூஷியலான. இல்லை, என்னோட அடுத்த கொஸ்டினே அதுதான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து அப்பர் ஹேண்டாக வந்து ஆஸ்திரேலியா தான் இருந்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கான கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி தான் எல்லாருமே பார்த்தோம். ஆனால் எந்த இடத்துல வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கான்ஃபிடென்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஹேசல்வுட் ஸ்டார்க்கோட பார்ட்னர்ஷிப். எக்ஸாக்ட்லி கரெக்ட், யூ ஆர் ஹிட்டிங் த பாயிண்ட். ஸோ அவங்க ஆடினது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருச்சு, ஆடலாம் இந்த பிச்சில். வந்து ஆட முடியாமல் போகிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, பிச்சில் ஒன்றும் இல்லை. அந்த போலர்ஸ் பெரிய போலர்ஸ், ஸ்டார்க்காக இருக்கட்டும், கமின்ஸாக இருக்கட்டும், ஹேசல்வுட்டாக இருக்கட்டும், பெரிய போலர்ஸ், சந்தேகமே கிடையாது. ஸோ அவங்களோட போலிங் குவாலிட்டினால என்னை விக்கெட் எடுக்கிறதா எடுத்துக்கிட்டோம், இந்த பிச்சுனால நான் விக்கெட்டை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இவங்க மனசில் வந்துடுச்சு. அதுக்கு வந்து ஸ்டார்க் அண்ட் ஹேசல்வுட்டோட இன்னிங்ஸு, ஸ்டார்க் அண்ட் கேரியோட இன்னிங்ஸு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருந்தது. அதை இவங்க ஒரு லீடு எடுத்துட்டாங்க. அது லீடை எடுத்தோன்னா அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ளை பண்ணால் ஆடலாம்ப்பா, பெரிய 282 வந்து பெரிய ஸ்கோர்லாம் ஒன்றும் கிடையாது, ஆடலாம். லார்ட்ஸ்ல அது பெரிய ஸ்கோர் தானே சார்? லார்ட்ஸ்ல அது 280ன்றது ஒரு பெரிய, டெஃபினட்டா பெரிய, அவங்க மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பாங்கங்கறத சொல்றேன் நான். இது ஒண்ணு பெரிய ஸ்கோர் கிடையாது, ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க அந்த மாதிரி. 282 லார்ட்ஸ்ல 4th இன்னிங்ஸ்ல சேஸ் பண்றதுங்கிறது பெரிய ஸ்கோர் தான், அதுல டவுட்டே கிடையாது. நீங்க அதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஒரு சேப்பாக்குலயோ ஒரு ஈடன் கார்டன்ஸ்லயோ 400 ரன் அடிக்கிற மாதிரி 450 அடிச்சு ஜெயிச்சானா எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோமோ அந்த மாதிரியான ஒரு 282ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு டார்கெட் தான். பெரிய விஷயம் தான் இது, அடிச்சதுங்கிறது பெரிய விஷயம். பட் அடிக்கிறதுக்கு எது அவங்களுக்கு உந்துதலாக இருந்தது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன். அதுக்கு லீடு கொடுத்தது ஸ்டார்க்கும் ஹேசல்வுட்டும். இன்டைரக்டாக அவங்க லீடு கொடுத்துட்டாங்க, ஆடக்கூடிய விக்கெட் தான் இது அப்படின்ற நம்பிக்கை அங்கே இருந்தால். செகண்ட் டே லேட்டர் ஆஃப் செகண்ட் ஆஃப் த செகண்ட் டே, தேர்ட் டே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிச்சும் கொஞ்சம் ஈஸ் ஆச்சு, பவுன்ஸ் கொஞ்சம் கம்மியாச்சு, அன்எக்ஸ்பெக்டட் பவுன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. பால் ஆஃப் த பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக வர ஆரம்பிச்சிது. அதனால இவங்களுக்கும் ஆடுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பட் ஆல் செட் அண்ட் டன், என்ன தான் போலிங் கொஞ்சம் புவராகவே இருந்தாலும், என்ன தான் விக்கெட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கூட ஆடணும் இல்லை. அந்த ஆடினதுக்கு வந்து ஃபுல் கிரெடிட்டும் மார்க்கிறோம். ஆப்சல்யூட்லி ஒன் ஆஃப் த மாஸ்டர்லி இன்னிங்ஸ். நான் இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்ததில் டாப் குவாலிட்டி டெஸ்ட் இன்னிங்ஸ் நான் பார்த்தது. அவன் மட்டும் அவுட் ஆகாமல் இருந்திருந்தான், எழுந்து நின்று இப்போ இந்த இன்டர்வியூவில் கூட எழுந்து நின்று ஒரு சல்யூட் அடிக்கலாம். அவுட் ஆகிட்டு இல்லை, அது வேண்டாம் இப்போ. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நீங்கள் கைட் பண்ணுங்கள். 2014 வேர்ல்டு கப், 15-16 வேர்ல்டு கப் அப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நியூசிலாந்து கிட்ட தோப்பாங்க. கிராண்ட் எலியாட் ஒரு 6 அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பார்ல அந்த மேட்ச்சில். வந்து அப்போ என்ன விமர்சனம் வந்துச்சு அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அந்த ரிசர்வேஷன், ஒரு பிளாக் பிளேயர் போய் ஆடணும் அப்படின்றப்ப வருண் பில்லாண்டரை வந்து ஆட வச்சாங்க அந்த பிளேயிங் லெவலில். அந்த பிளேயருக்கு பதிலாக வேற யாரோ ஒரு பிளேயர் ஆடி இருந்தாங்க, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பவுலர் ஆடி இருந்தாங்க அப்படின்னா அந்த மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருப்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா தோல்விக்கு இதுதான் காரணம் அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரபாடா 9 விக்கெட் எடுக்கிறாரு, அடுத்து லுங்கிங்கிடி வந்து ஸ்டீவன் ஸ்மித் விக்கெட் மாதிரி முக்கியமான 3 விக்கெட் எடுக்கிறாரு. இது அப்படியே திரும்பி பார்க்குறப்ப யாராட விடப்பட்டுச்சோ நீங்க அதே அவங்களை தூக்கி நிறுத்துறாங்க அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும். அதுதான் நான் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஸ்டேட்மெண்ட் அதுதான் நான் சொன்னேன். அதனால நீங்கள் வந்து அது பெரிய விஷயம், அது வந்து அந்த அதெல்லாம் இப்போ வந்து இந்த இனவெறியெல்லாம் பேசக்கூடாது இப்போ, ஏன்னா அதெல்லாம் தாண்டி நம்ம ரொம்ப தூரம் வந்தாச்சு. இருந்தாலும் அந்த ஒரு சின்ன ஒரு வடு, அந்த ஸ்கார்னு சொல்லுவாங்களே, அது இருக்குல்ல, அது கொஞ்சம் அப்படி தடவி பார்த்துட்டு நம்ம பேசலாம். அது கருப்பர்கள் சொன்னோன்னே ஒரு அந்த இது இருந்ததை அவங்க வந்து பிரேக் பண்ணியிருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அது அந்த பாராட்டை அவங்களுக்கு கொடுக்க தான் செய்யணும். அந்த பவுமாக்கு வந்து அவங்க அந்த டீமும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, அதையும் சொல்லணும். ஒயிட்ஸ் வந்து எந்த விதத்துலையும் ஒரு டிஸ்பாரிட்டிலாம் இப்போல்லாம் காட்டுறதில்ல, அதெல்லாம் தாண்டி வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. வேறு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுமா பற்றி நீங்கள் ஆரம்பிச்சிங்க முதல்ல. அவரை பற்றி பேசணுன்னா நீங்கள் வந்து இது வந்து 10வது மேட்சா 9th மேட்சா
ஒம்போ 9 மேட்ச் ஜெயிச்சு ஆடி டெஸ்ட் கேப்டன்சி டெஸ்ட் லீட் பண்ணியிருக்காரு, 8 மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. இன்னும் தோக்கவே இல்லை, இன்க்ளூடிங் திஸ் டெஸ்ட் மேட்ச்சு. இன்னும் அவர் டெஸ்ட் மேட்ச் லீட் பண்ணி தோக்கவே இல்லை. ஒன்று ஜெயிச்சிருக்காரு, இல்லை ஒரு மேட்ச் ட்ரா ஆயிருக்கு. அவர் அப்படிப்பட்ட ஒரு ரெக்கார்டில் வச்சு ஆடுறாரு. 2-0 பாகிஸ்தானில் போய் அடிச்சுட்டு வந்தாங்க. அங்கே தான் நம்ம தோற்றோம், அவங்கக்கிட்ட பிஜேடியில் நம்ம தோற்றோம், இவங்க ஜெயித்தாங்க, நம்ம போக முடியாமல் போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேப்டன். பட் ஆஸ் அ கேப்டன் கரெக்டாக பண்ணினாரா எல்லாமே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா நான் வந்து கண்டிப்பாக அந்த 282 இந்த டார்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க இந்த எவ்வளோ செகண்ட் இன்னிங்ஸ் எவ்வளோ 212 அடிச்சாங்கல்ல, அது வந்து அவளை ரன் அடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அவர் அடிக்க விட்டார் பவுமாவோட கேப்டன்சி வந்து இட் வாஸ் வெரி மச். என்ன சொல்றாங்க, அந்த ஸ்டார்க்கோட ரன்னை முன்னாடி கன்ஸ்டன்ட் பண்ணி 79 ஃபார் 7ங்க. 79 ஃபார் 7லேருந்து 212 ரன் அடிக்க விடும்போது கடைசி 3 விக்கெட்டு கேரி வந்து மறுநாள் காலையில் வந்தோடனே எடுத்துட்டாங்க வேறு. எடுத்ததுக்கப்புறம் இந்த லயனையும் ஹேசலுடையும் சின்ன ஸ்டார்க்கு ஆடுறாரு. இவர் என்ன ஒரு 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 திங்கிங்கே இல்லாத ஒரு போலிங் சேஞ்சஸ் இருந்தது, திங்கிங்கே இல்லாத ஃபீல்ட் செட்டிங் இருந்தது. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாலும் அதை சரி பண்ணிட்டாங்க. நிறைய மிஸ்டேக் ஆஸ் அ கேப்டன் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணார். அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஆஸ் அ பேட்ஸ்மேன் வந்து அது பரிகாரம் பண்ணிட்டார். இன்னொரு பக்கம் அப்படியே ஆஸ்திரேலியாவும் பேசிடலாம்னு நினைக்கிறேன் சார். ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸ்டார்க் ரொம்ப நல்லா பவுலிங் போட்டார். பட் செகண்ட் இன்னிங்ஸ் அவருக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்கல. ஆஸ்திரேலியாவோட தோல்வி எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிச்சு? ஆஸ்திரேலியாவோட தோல்வி வந்து ஆஸ்திரேலியா என்ன கேட்டால் இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்கன்னு சொல்கிறத விட சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். அப்படி தான் அதை பார்க்கணும் நீங்கள். ஏன்னா இது வந்து ஆஸ்திரேலியா வந்து தோத்த இடம்னு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்ச இடம் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங். அப்படி தான் அதை பார்க்கணும் நீங்கள். என்ன ஐ கான்ட் டேக் எனி திங் அவுட் ஆஃப் ஆஸ்திரேலியன் டீம். ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. பட் அவங்களோட இன்ஃபேக்ட் இதில் வந்து ரொம்ப டீசெண்டாக ஆடினாங்கன்னு சொல்லணும். நடுவில் நிறைய ஸ்லெட்ஜிங் இருக்கும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப டீசெண்டாங்க. ஒருவேளை அதுதான் அவங்களுக்கு கை கொடுக்கலையோ, அது இல்லை. அந்த மாதிரி அந்த ஸ்லெட்ஜிங்லாம் இல்லை, ரொம்ப டீசெண்டாக இருந்தது. கிரிக்கெட்டே ரொம்ப டீசெண்டாக இருந்தது, ஒரு ஜென்டில்மேன் கிரிக்கெட் மாதிரி இருந்தது. ஆஸ்திரேலியன்ஸ் டிட் தேர் பார்ட் வெரி வெல். கமெண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக போட்டார். சேனல் போலிங்னா அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற பட்டிங் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் இந்த ஆஸ்திரேலியன் டீம் கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சேனல், அவ்வளோதான். யூ டோன்ட் ட்ரை எனிதிங் எக்ஸ்ட்ரா. மீதியை வருண பகவான் பார்த்துப்பான். இல்லை வருண பகவான் பார்த்துப்பான். ஆனால் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்துக்கலாம். இல்லையா காற்று பார்த்துக்குவோம் அவங்கள, ஆனால் இயற்கை பார்த்துக்குவோம். ஏன்னா காற்று வந்து நீங்கள் இது பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மூவ் பண்ண கொடுத்துருச்சுன்னா அது பார்த்துக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சேனல். அந்த சேனலில் 3 ஸ்டம்ப் லைனில் ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், ஆன் த ஸ்டம்ப், ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், ஆன் த ஸ்டம்ப், இதையே நீங்கள் போட்டுட்டு இருந்தாலே உங்களுக்கு விக்கெட் பின்னாடி ஓடி வரும். உள்ள வெளியே அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு மங்காத்தா தான் ஆடணும். அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாலே உங்களுக்கு விக்கெட்ஸ் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நின்று ஆடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பேஷன்ஸ் இல்லை. அது இருந்தனால்தான் நம்ம அந்த மார்க்கரம் பற்றி அவ்வளோ பாராட்டணும். அந்த மாதிரி எத்தனை பேர் ஆடுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை அந்த மல்டர்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக தெரிகிறாரு என் கண்ணுக்கு. அவரை எப்படி எஸ்ஆர்ஹெச் யூஸ் பண்ணாமல் போனாங்கன்னே தெரியல எனக்கு. இன்றைக்கி பார்த்துருப்பாரு கமின்ஸ் வந்து இந்த இன்னிங்ஸில் அவரோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸை பார்த்துருப்பாரு. நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும்ப்பா எஸ்ஆர்ஹெச்சுக்கு, நம்ம பண்ணாமல் போயிட்டோமேன்னு யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. எனிவே நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி நின்று ஆடக்கூடிய ஒரு ஆள் இருந்தால் தான் இந்த மாதிரி போலிங்கை நீங்கள் வந்து டேம் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு போலிங், ஹைலி டிசிப்ளின்டு போலிங். இறுதியாக ஒரு கேள்வி சார், இந்த ஒரு வெற்றி மூலயமா அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து வேர்ல்டு கப் அடித்ததில்லை அப்படின்ற ஒரு கரை இருக்குது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. T20 வந்து நல்லா பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இருந்தாலும் அவங்களால அந்த ஹை லெவலுக்கு போக முடியல அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்குமா இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எடுத்தது முடியுமா? கண்டிப்பாக, டெஃபினட்டாக. இனிமேல் அவங்களுடைய எனிபடி ஃபார் தட் மேட்டருங்க. நீங்கள் வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையே எடுத்துக்கோங்க, ஒரு படிப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடும், அதிகமாக போகும். காம்ப்ளசன்சி வருங்கிறது வந்து சில பேர் சொல்லலாம். பட் நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும்னா, இந்த மாதிரி விஷயத்தில் எப்படின்னா, ரீச்சிங் த டாப் இஸ் டிஃபிகல்ட், ரிமைனிங் தேர் இஸ் மோர் டிஃபிகல்ட். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம மேலே தொட்டுட்டோம், இனிமேல் அங்கேயே இருக்கணும்டா, இல்லைன்னா அந்த கிராஃப் இப்படி இறங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயாச்சு. நம்ம அங்கேயே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா, அந்த மேனேஜ்மெண்ட்டும் சரி, கோச்சஸ்லாம் சரி,
வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா திஸ் டீம் வில் பி இன்ஃபேக்ட் இந்த டீம் வந்து ஆக்சுவலாக ரெட் பால் டீம்னு சொல்கிறத விட ஒயிட் பால் டீம் தான் இது. ஆனால் ஒயிட் பால் டீமை வச்சு ரெட் பால் கிரிக்கெட்டில் சாம்பியன்ஷிப் அடிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இதை வச்சுட்டு ஒரு ஒயிட் பாலில் நீங்கள் என்னெல்லாம் சாதிக்க முடியுங்கிறது கோஸ் வித்தவுட் சேயிங். அந்த மீதி வர அந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பு அதிலெல்லாம் கூட அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே சார், வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்போட ஃபைனலாக ரொம்பவே வந்து விரிவாக பேசுனீங்க. பொதுவாக வந்து ஒரு நார்மலான ஒருத்தர் வந்து எப்போ ஹீரோ ஆகுறாருன்னா அவங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் இன்ஸ்பிரேஷன் நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்றத பார்க்குறப்ப, வெரி ட்ரூ, பவுமாவை பார்க்குறப்ப நான் என்ன இன்செக்யூரிட்டி நம்மளுக்குள்ள இருந்துச்சு, நம்மளுக்கு வந்து நம்ம நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் நம்ம உண்மையாக ஃபைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வி ஹேவ் டு வின் அப்படின்ற அந்த ஒரு ஃபார்முலா வந்து பவுமா கிட்ட இருந்து நம்ம எல்லாமே கற்றுக்குவோம். கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுற எல்லாரும் கற்றுக்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.